என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டு புழுக்கள்லேருந்து நம்ம அந்த நூலை வந்து எப்படி எடுக்கிறோம், எப்படி வருது அப்படிங்கிறத தான் நம்ம அந்த வாழ்க்கை முறையை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எது முதலில் வந்தது? பட்டுப்புழுவா இல்லை முட்டையா? முட்டையிலேருந்து பட்டுப்புழு வந்ததா இல்லை பட்டுப்புழுலேருந்து முட்டை வந்துச்சா அப்படின்னு பார்த்திங்கன்னா பட்டுப்புழுலேருந்து முட்டை வரும், முட்டையிலேருந்தும் பட்டுப்புழு வரும் தான். சரி, நம்ம இப்போ முட்டையிலேருந்து போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா முட்டை எக்கிலேருந்து முட்டை வந்து நல்லா பெருசாகி அதை பொரிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து நமக்கு என்ன வரும்? அந்த முட்டைக்குள்ளேருந்து பார்த்திங்கன்னா ஒரு புழு வரும். அதை தான் நம்ம என்ன புழு சொல்லுவோம்னா லார்வா புழு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அந்த வெளிவர அந்த புழு வந்து என்ன செய்யும்னா ஒரு மல்பெரி இலைகள், இதுதான் என்னது? மல்பெரி இலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மல்பெரி இலையை வந்து சாப்பிடும். இந்த மல்பெரி இலை அப்படிங்கிறது வந்து இப்போ பட்டுப்புழு வந்து பட்டுப்புழுடைய வெயிட் எவ்வளவோ அதை விட 50,000 மடங்கு அதிகமாக இந்த மல்பெரி இலையோட வெயிட் இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய வெயிட் இருக்க இந்த இலையை வந்து இந்த புழுக்கள் வந்து சாப்பிடும். சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா அந்த புழுக்கள் வந்து பெருசாக வளர்ந்துடும். ஸோ வளர்ந்தவுடனே அந்த புழு என்ன செய்யும்னா இப்போ அது வந்து ஒரு கூடு கட்டும். அதுக்கு மேலே அந்த புழுக்கு மேலேயே தன்னைத்தானே நெஞ்சுக்கும் ஒரு நூல் மாதிரி ஒரு திரவத்தை ஏற்படுத்தி. ஸோ அந்த பட்டுப்புழு தன்னை சுற்றி குக்கூனை உற்பத்தி செய்யும். இதுதான் அந்த கூடு, குக்கூன்னு சொல்லுவாங்க அது பேர். சரியா? அந்த குக்கூனை வந்து உற்பத்தி செய்யும். ஸோ அந்த குக்கூன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நூல் மாதிரி உற்பத்தி செஞ்சுக்கும். ஸோ அந்த குக்கூனில் உள்ள லார்வா கூட்டுப்புழுவாக மாறும். இப்போ அந்த லார்வா தான், லார்வானா புழு வந்து உள்ளே போயிடுச்சு, அந்த குக்கூனுக்குள்ளே போய் தன்னைத்தானே மூடிக்கும். இந்த மாதிரி மூடிக்கும், வெளியில் நமக்கு தெரியாது. அந்த லார்வா அப்படிங்கிறது இந்த மாதிரி கூட்டுப்புழுவாக மாறிடும். இதை தான் நம்ம கூட்டுப்புழுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நீட்டமாக இருக்கிற இந்த லார்வா புழு வந்து கூட்டுப்புழுவாக மாறிடும். ஏன்னா கூட்டுக்குள்ளே போயிடுச்சு, அதனால அது கூட்டுப்புழுவாக மாறிடும். மாறின பிறகு இது என்ன செய்வாங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபுல்லாக நூல் கட்டி அது குறிப்பிட்ட காலம் இருக்கும். ஸோ அந்த காலம் முடிவு அடைஞ்சோன்னே என்ன செய்வாங்க, அந்த புழு வந்து வெளியிலலாம் வராது. அந்த புழு என்ன செய்வாங்க, அப்படியே அந்த குக்கூனோட அந்த பால் மாதிரி இருக்குல்ல, இந்த பால் மாதிரி இருக்கிறது என்ன செய்வாங்க, தூக்கி கொதி தண்ணீரில் போட்டுருவாங்க. போட்டோன்னே இந்த கூட்டுப்புழுக்கள்லாம் உள்ளே இருக்க அந்த கூட்டுப்புழு வந்து இறந்து போயிடும். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, அந்த நூலை வந்து கூட்டுப்புழுலேருந்து பிரித்து எடுத்து அந்த இலைகள் சொல்லுவாங்கள்ல, அதாவது நூல் இலை, ஸோ அந்த இலையெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துருவாங்க. ஓகேவா? பிரித்து எடுத்து அந்த நூலை தான் பாருங்கள், இந்த மாதிரி பிரித்து எடுத்துருவாங்க. நூலை நீங்கள் ஒரு நூலை இழுத்திங்கன்னா அழகாக ஃபுல்லாக அந்த நூல் வந்து வரிசை கட்டி அப்படியே வரும். சரியா? ஏன் அந்த புழுக்களை வந்து நம்ம கொதி தண்ணியில் போட்டு சாப்பிடிக்கலாம், அந்த புழுக்கள் வெளியில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளியில் வரத்துக்கு வெயிட் பண்ணிங்கன்னா அந்த புழுக்கள் என்ன செஞ்சிடும், அந்த நூலோடைய அந்த வரிசையாக வருதுல, வரிசை கட்டி அந்த நூல் வந்து அப்படியே கட்டாகாமல் வரும்ல, அந்த கட்டிங்கை வந்து அதை பிரேக் பண்ணிடும்.